வாழ்க அன்புடன் வளர்க நன்றி உணர்வுடன் அனைவரும் நேராக அமர்ந்து கொள்ளுங்கள். சின்முத்திரை. பிரபஞ்ச பேராற்றல் நம்மை சுற்றிலும் முழுவதுமாக நிறைந்துள்ளது. பிரபஞ்ச பேராற்றல் நமது குடும்பத்தில் உள்ள அனைவரின் உடலிலும் உள்ளத்திலும் உயிரிலும் முழுமையாக நிறைந்துள்ளது. பிரபஞ்ச பேராற்றல் நமது உடலிலும் உள்ளத்திலும் உயிரிலும் முழுமையாக நிறைந்துள்ளது. பிரபஞ்ச சக்திக்கு நன்றி. ஏனெனில் இந்த உயிரை தந்து இப்புவியில் சிறப்பாக வாழ வைத்தமைக்கு. தாய்க்கு நன்றி. ஏனெனில் இந்த உடலையும் உயிரையும் அன்போடும் பாசத்தோடும் வளர்த்து தந்தமைக்கு. தந்தைக்கு நன்றி. ஏனெனில் இந்த உடலுக்கும் உயிருக்கும் தேவையான அறிவையும் துணிவையும் கொடுத்து வளர்த்தமைக்கு. குருவுக்கு நன்றி. ஏனெனில் இந்த உடலுக்கும் உயிருக்கும் தேவையான ஞானத்தினையும் தக்க வழியையும் காண்பித்ததற்கு. ஆதியும் அந்தமுமாய் அனைத்திலும் நிறைந்திருக்கும் அற்புத ஆற்றலே, அணுக்களை அசைத்து அகிலத்தை இயக்கும் பிரபஞ்ச பேராற்றலே, சொற்களின் அதிர்வுகளாலும் காட்சிகளின் பதிவுகளாலும் எம் சிந்தையில் அடிக்கடி தோன்றும் எண்ணத்தின் உருவையே காணும் அவ்விடத்திலேயே உருவாக்கும் ஆற்றல் பெற்ற பிரபஞ்ச சக்தியே, உன்னை வணங்கி தொடங்குகிறோம். அருள்வாய் எமக்கு. உங்களுடைய மூச்சு காற்றில் கவனம். நமது உடல் முழுவதும் அமைதியான சூழலில் இருக்கிறது. அமைதியாக உணருங்கள். துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் சப்தரிஷி மண்டலங்களின் பேரருளும் பேரொளியும் நமது உடல் முழுவதும் படர்ந்து இரத்த நாளங்களில் கலந்து ஜீவ ஆன்மாக்கள் ஜீவ அணுக்களிலெல்லாம் கலந்து இன்று முதல் நமது எண்ணம் சொல் செயல் எல்லாம் புனிதம் பெற்று நாமும் நாம் பார்ப்பவர்களும் நம்மை பார்ப்பவர்களும் எல்லா நலமும் வளமும் பெற அருள்வாய் ஈஸ்வராய் என்று வேண்டி தியானிக்கின்றோம். திருவ நட்சத்திரத்துடைய ஒளியாற்றல் நமது உடல் முழுவதும் பரவுகிறது. நமது நினைவுகள் நமது கால்களின் மீது நமது நினைவுகளை செலுத்துகிறோம். நமது இரு கால்களும் அந்த துருவ நட்சத்திரத்தின் ஒளி ஆற்றலை பெற்று பலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கின்றது. இரு கால்களின் மீது நமது கவனத்தை செலுத்துகிறோம். அங்கு நல்ல இரத்தோட்டம் காற்றோட்டம் எல்லாம் சீராக இருக்கின்றது. இரு கால்களும் நல்ல வலிமையாக இருக்கின்றது. துருவ நட்சத்திரத்தினுடைய ஒளி ஆற்றல் இரு கால்களிலும் பரவுவதை நாம் உணர்கின்றோம். அவற்றை எண்ணி நாம் தியானிக்கின்றோம். நமது கால்களுடைய முட்டி பகுதிக்கு கீழ் இருக்கக்கூடிய அந்த கெண்டைக்கால் பகுதியை எண்ணி பார்க்கின்றோம். அங்கு துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் முழுமையாக படர்ந்து அந்த பகுதிகள் பலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கின்றது. அவைகளை எண்ணி நாம் தியானிக்கின்றோம். இரு மூட்டுகளையும் எண்ணி பார்க்கின்றோம். அவற்றில் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் பெற்று அவைகள் பலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கின்றது. நமது நினைவுகள் இரு மூட்டுகளிலும் வைத்து நாம் தியானிக்கின்றோம்.
நமது நினைவுகளை இரு கால்களுடைய தொடைப்பகுதியில் செலுத்துகின்றோம். இங்கு துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் முழுமையாக பெற்று அவைகள் பலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கின்றது. அவைகளை எண்ணி நாம் தியானிக்கின்றோம். முழுமையாக உணர்கின்றோம். இப்பொழுது நமது இடுப்பு பகுதியில் கவனம் செலுத்துகின்றோம். இங்கே இருக்கக்கூடிய எல்லா எலும்புகளும் நுண்ணிய நரம்புகளும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியையும் பெற்று பலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கின்றது. அங்கு ஒரு நல்ல ஒளி ஆற்றல் பரவுவதை நாம் உணர்கின்றோம். அந்த ஒளி ஆற்றல் அவைகளுக்கு நல்ல ஒரு சக்தியை கொடுக்கின்றது. அவைகளை எண்ணி நாம் தியானிக்கின்றோம். பெண்கள் தங்களுடைய கர்ப்பப்பையை எண்ணி பாருங்கள். அவற்றில் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் பெற்று அவை பலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கின்றது. அவைகளை எண்ணி நாம் தியானிக்கின்றோம். அவற்றின் மீது நமது எண்ண அலைகளை செலுத்துகின்றோம். அங்கு துருவ நட்சத்திரத்தினுடைய ஒளியாற்றல் முழுமையாக பரவுகிறது. அவைகள் இப்பொழுது பலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கின்றது. அவைகளை எண்ணி நாம் தியானிக்கின்றோம். நமது நினைவுகள் பெண்களுடைய கர்ப்பப்பை, அவற்றின் மீது நினைவுகளை செலுத்துங்கள். நமது வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய இரைப்பை, சிறுகுடல், பெருங்குடல் இவற்றின் மீது கவனம் செலுத்துகிறோம். துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் அந்த உறுப்புகளில் முழுமையாக படர்ந்து அவைகள் பலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கின்றது. அவைகளை எண்ணி நாம் தியானிக்கின்றோம். நமது வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய பெருங்குடல், மலக்குடல் அவற்றின் மீது கவனம் செலுத்துகிறோம். துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் அங்கு படர்ந்து அவைகள் பலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கின்றது. அவைகளின் மீது நாம் கவனத்தை குவித்து தியானிக்கின்றோம். நமது வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய கல்லீரல், மண்ணீரல் அவற்றின் மீது கவனம் செலுத்துகிறோம். துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் முழுமையாக படர்ந்து அவைகள் பலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கின்றது. நமது நினைவலைகளை கல்லீரல் மற்றும் மண்ணீரலில் செலுத்தி தியானிக்கின்றோம். நமது நினைவுகளை நமது வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய கணையம் மற்றும் பித்தப்பைகளின் மீது செலுத்துகிறோம்.
அவைகள் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் முழுமையாக பெற்று பலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கின்றது. அவைகளின் மீது நமது எண்ண அலைகளை குவித்து தியானிக்கின்றோம். நமது வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய சிறுநீரகம், அவற்றை எண்ணி நாம் தியானிக்கின்றோம். அவற்றின் மீது துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் முழுமையாக படர்ந்து அவைகள் பலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கின்றது. நமது எண்ணெய் அலைகளை அவற்றின் மீது செலுத்தி அவற்றை எண்ணி நாம் தியானிக்கின்றோம். நமது மார்பு பகுதியில் இருக்கக்கூடிய நுரையீரல், அவற்றின் மீது நமது கவனத்தை செலுத்துகிறோம். துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் முழுமையாக படர்ந்து அவைகள் பலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கின்றது. நமது எண்ண அலைகளை நுரையீரலின் பகுதியில் செலுத்தி முழுமையாக எண்ணி நாம் தியானிக்கின்றோம். நமது மார்பு பகுதியில் இருக்கக்கூடிய இதயம், அன்பின் அடையாளமாக கருதக்கூடிய இதயம், அவற்றின் மீது துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் முழுமையாக படர்ந்து அவைகள் பலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கின்றது. அவற்றின் மீது நமது எண்ண அலைகளை செலுத்தி நாம் இதயத்தை எண்ணி நாம் தியானிக்கின்றோம். நமது நினைவுகளை இரு கைகளின் மீது செலுத்துகிறோம். தோள்பட்டையிலிருந்து கைவிரல்கள் வரை துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் இரு கைகளிலும் முழுமையாக படர்ந்து கைவிரல்கள் வரை இந்த ஒளி ஆற்றல் பரவுவதை நாம் உணர்கின்றோம். இரு கைகளும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியையும் பெற்று பலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கின்றது. இரு கைகளையும் எண்ணி நாம் தியானிக்கின்றோம். நமது நினைவுகளை நமது கழுத்து பகுதியில் செலுத்துகிறோம். துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் முழுமையாக படர்ந்து அவைகள் பலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கின்றது. கழுத்து பகுதியின் மீது நமது எண்ண அலைகளை செலுத்தி அவற்றை எண்ணி நாம் தியானிக்கின்றோம். நமது எண்ண அலைகளை இப்பொழுது நமது
தலைப்பகுதி, மண்டையோட்டு பகுதி, அதற்குள்ளாக இருக்கக்கூடிய மிக நுண்ணிய உறுப்புகள், மூளை மற்றும் அதை சார்ந்த நுண்ணிய உறுப்புகள், நுண்ணிய இணைப்புகள், அவற்றிலெல்லாம் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் பெற்று அதன் முழுவதும் அந்த ஒளியாற்றல் பரவுவதை நாம் உணர்கின்றோம். துருவ நட்சத்திரத்துடைய ஒளியாற்றல் நமது தலை முழுவதும் பரவுகிறது. அங்கு நல்ல ஒரு இரத்தோட்டம், காற்றோட்டம் எல்லாம் முழுமையாக இருக்கின்றது. அவற்றின் மீது நமது எண்ண அலைகளை செலுத்தி நாம் தியானிக்கின்றோம். நமது நினைவுகளை நமது உடல் முழுவதும் இருக்கக்கூடிய எலும்புகள், எலும்பு மண்டலம், அவற்றை உருவாக்கிய எலும்பு மஜைகள், அவற்றின் மீது கவனம் செலுத்துகிறோம். அவற்றில் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் முழுமையாக படர்ந்து அவைகள் பலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கின்றது. அவைகளின் மீது நாம் கவனம் வைத்து தியானிக்கின்றோம். நமது நினைவுகளை நமது காதுகளின் மீது செலுத்துகிறோம். அவற்றை உருவாக்கிய அணுக்கள் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியையும் பெற்று பலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கின்றது. நமது இரு காதுகளின் மீது நமது எண்ண அலைகளை பதிவு செய்கின்றோம். அங்கே துருவ நட்சத்திரத்தினுடைய ஒளியாற்றல் முழுமையாக படர்ந்து அவைகள் பலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கின்றது. அவைகளை எண்ணி நாம் தியானிக்கின்றோம். அடுத்ததாக நமது மூக்கு, துருவ நட்சத்திரத்தினுடைய பேரருளும் பேரொளியும் அந்த மூக்கின் மீது முழுமையாக படர்ந்து பலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கின்றது. மூக்கின் மீது நமது எண்ண அலைகளை செலுத்தி நினைவை நிறுத்தி நாம் தியானிக்கின்றோம். அடுத்ததாக நமது வாய் பகுதி, நமது வாயில் இருக்கக்கூடிய அதன் உட்பகுதியாக இருக்கக்கூடிய பற்கள் அனைத்தும், அந்த நாக்கு, இவை அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியையும் பெற்று பலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கின்றது. அவற்றின் மீது அந்த ஒளியாற்றல் முழுமையாக பரவுவதை நாம் உணர்கின்றோம். அந்த வாயிலும் நாக்கு மற்றும் பற்களிலும் அந்த ஒளியாற்றல் பரவுகிறது. இதன் மூலம் அந்த உறுப்புகள் அனைத்தும் முழுமையான ஒரு நலத்தை பெற்றிருக்கிறது. அவற்றின் மீது நமது எண்ண அலைகளை செலுத்தி நாம் தியானிக்கின்றோம்.
அடுத்ததாக நமது கண்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த கருவிழிகள், அவற்றை சார்ந்த அத்துணை உறுப்புகளும் அவற்றை உருவாக்கிய அணுக்களும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியையும் பெற்று பலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கின்றது. அவற்றின் மீது நமது எண்ண அலைகளை செலுத்தி நாம் தியானிக்கின்றோம். அடுத்ததாக நமது தோல் பகுதி, நமது உடல் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து தோள்களையும் நாம் எண்ணி பார்க்கின்றோம். இந்த தோள்களை உருவாக்கிய அணுக்கள் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியையும் பெற்று பலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கின்றது. அவைகளை எண்ணி நாம் தியானிக்கின்றோம். அவற்றின் மீது நமது எண்ண அலைகளை செலுத்தி நாம் தியானிக்கின்றோம். நமது உடல் முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா இரத்த நாளங்களையும் எண்ணி பார்க்கின்றோம். இரத்த நாளங்களெல்லாம் அவற்றை உருவாக்கிய அணுக்களும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியையும் பெற்று பலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கின்றது. அவற்றிற்குள்ளாக நல்ல ஒரு இரத்தோட்டத்தை நம்மால் உணர முடிகிறது. இரத்தோட்டம், காற்றோட்டம், வெப்போட்டம் அனைத்தையும் நாம் உணர்கின்றோம். அவற்றில் இருக்கக்கூடிய அத்துணை அணுக்களும் துருவ நட்சத்திரத்தின் ஒளியாற்றலை பெற்று பலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கின்றது. அவைகளின் மீது நமது எண்ண அலைகளை செலுத்தி நாம் தியானிக்கின்றோம். அற்புதமான இந்த உடல் முழுவதும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் பெற்று பலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கின்றது. நமது உடலில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளும் அவற்றை உருவாக்கிய ஒவ்வொரு அணுக்களையும் நாம் எண்ணி பார்த்திருக்கின்றோம். இந்த உடல் முழுவதும் நல்ல ஆரோக்கியத்தையும் நல்ல ஒரு அற்புதமான ஆற்றலையும் நாம் பெற்றிருக்கின்றோம். துருவ நட்சத்திரத்தினுடைய பேரருளும் பேரொளியும்
உடல் முழுவதும் படர்ந்து இரத்த நாளங்களில் கலந்து ஜீவ அணுக்கள் அனைத்திலும் கலந்து இன்று முதல் நமது எண்ணம், சொல், செயல் எல்லாம் புனிதம் பெற்று நாம் பார்ப்பவர்களும் நம்மை பார்ப்பவர்களும் எல்லா நலமும் வளமும் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று வேண்டி தியானிக்கின்றோம். நமது உடல் முழுவதும் துருவ நட்சத்திரத்தினுடைய அந்த வெண்ணிறமான ஒளியானது ஒவ்வொரு உறுப்புகளிலும் அவற்றை உருவாக்கிய ஒவ்வொரு அணுக்களிலும் அந்த ஒளியாற்றல் பரவுவதை நாம் முழுமையாக உணர்கின்றோம். அந்த ஒளியாற்றல் உடல் முழுவதும் படர்ந்து நல்ல ஆற்றலையும் சக்தியையும் தரக்கூடியதை நாம் எண்ணி தியானிக்கின்றோம். துருவ நட்சத்திரத்தினுடைய ஒளியாற்றல் அந்த பேரருளும் பேரொளியுமானது நமது உடல் முழுவதும் படர்ந்து உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளும் ஐம்புலன்களின் வழியாக நாம் பார்த்து கேட்டு சுவைத்தோ அல்லது தொடு உணர்வுகளின் மூலமாகவோ அடைந்த ஒவ்வொரு உணர்வுகளையும் ஒவ்வொரு பதிவுகளையும் ஒவ்வொரு உணர்வுகளை சார்ந்த அந்த பதிவுகளெல்லாம் ஒவ்வொரு உடல் உறுப்புகளுடைய அணுக்களிலெல்லாம் பதிவாகி இருக்கின்றது. அந்த பதிவுகளை எல்லாம் துருவ நட்சத்திரத்தினுடைய ஒளி ஆற்றல் தன்னுடைய அற்புதமான ஒளி சக்தியின் மூலமாக தேவையில்லாத அந்த உடல் முழுவதும் இருக்கக்கூடிய அத்துணை பதிவுகளையும் தன்வசம் ஈர்த்து தூய்மைப்படுத்துகிறது. நமது உடல் முழுவதும் இப்பொழுது தேவையில்லாத பதிவுகளை இருந்து விடுதலை பெறுகின்றது. தேவையில்லாத பதிவுகளெல்லாம் கருமையாக துருவ நட்சத்திரத்தின் ஒளியாற்றலால் ஈர்க்கப்பட்டு நமது உடலிலிருந்து பிரிந்து செல்வதை நாம் உணர்கின்றோம். நமது உடலில் உள்ள எல்லா உறுப்புகளும் இப்பொழுது தூய்மையை பெற்றிருக்கிறது. நல்ல ஒரு ஆற்றலையும் சக்தியையும் பெற்றிருப்பதை நாம் உணர்கின்றோம். அவற்றை எண்ணி நாம் தியானிக்கின்றோம். நமது உடலில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளும் அந்த உறுப்புகளை உருவாக்கிய அணுக்களிலிருந்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் முழுமையாக படர்ந்து அவற்றிலிருந்து தேவையில்லாத பதிவுகளை எல்லாம் எடுத்து நமக்கு முழு ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கின்றது. நம்முடைய இந்த உடலில் பயணிக்கக்கூடிய நமது ஆன்மா அவற்றில் இருக்கக்கூடிய பதிவுகள் இப்பொழுது துருவ நட்சத்திரத்தின் ஒளியாற்றலால் அந்த ஆன்மாவில் இருந்த தேவையில்லாத பதிவுகளை எல்லாம் தவறான உணர்வுகளால் வந்த பதிவுகளெல்லாம் அந்த ஆன்மாவிலும் பதிவாகியிருக்கின்றது. நமது ஆன்மாவில் இப்பொழுது துருவ நட்சத்திரத்தினுடைய ஒளியாற்றல் முழுமையாக படர்கின்றது. நமது புருவமத்தின் வழியாக நமது உயிர் ஆற்றல் முழுவதும் அந்த துருவ நட்சத்திரத்தினுடைய ஒளியாற்றல் படர்ந்து அவற்றில் இருக்கக்கூடிய தேவையில்லாத பதிவுகளை எல்லாம் தன்னுடைய ஆற்றலால் ஈர்த்து கருமையான பகுதி அந்த ஒளி ஆற்றலால் பிரிக்கப்படுகின்றது. நமது ஆன்மா முழு தூய்மை அடைகின்றது. ஆத்ம சுத்தியை பெறுகின்றோம். நமது ஆன்மாவானது முழுமையான
தூய்மையை பெறுகின்றது துருவ நட்சத்திரத்தினுடைய ஒளி ஆற்றலால். இப்பொழுது நமது ஆன்மா துருவ நட்சத்திரத்தின் ஒளி ஆற்றலால் தூய்மை பெற்று பலமாகவும் ஆரோக்கியமான ஆன்மாவாகவும் இருக்கின்றது. அவற்றை எண்ணி நாம் தியானிக்கின்றோம். நமது உடலும் ஆன்மாவும் துருவ நட்சத்திரத்தின் ஒளியாற்றலை பெற்று பலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கின்றது. முழுமையான தூய்மை அடைந்திருக்கின்றது. உடல் சுத்தி மற்றும் ஆத்ம சுத்தியை நாம் பெற்றிருக்கின்றோம். இன்று முதல் நமது உடலில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளும் முழு ஆரோக்கியத்துடனும் நல்ல ஒரு வலிமையோடும் இருக்கக்கூடிய அந்த ஆற்றலை நாம் பார்க்கின்றோம். துருவ நட்சத்திரத்தினுடைய ஒளி ஆற்றல் நமது உடல் முழுவதும் பரவுகிறது. அவற்றை எண்ணி நாம் தியானிக்கின்றோம். அமைதியாக உணர்கின்றோம். வெண்ணிறமான அந்த ஒளி ஆற்றல் நமது புருவமத்தின் வழியாக உடல் முழுவதும் பரவுவதை நாம் உணர்கின்றோம். உடலில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளிலும் அவற்றை உருவாக்கிய அணுக்களுக்குள்ளெல்லாம் அந்த ஒளி ஆற்றல் முழுமையாக பரவுகிறது. அவற்றை எண்ணி நாம் தியானிக்கின்றோம். அமைதியாக உணர்கின்றோம். நமது உடல் முழுவதும் அந்த துருவ நட்சத்திரத்தினுடைய பேரருளும் பேரொளியும் முழுமையாக படர்ந்து பலமாகவும் ஆரோக்கியமாகவும் உணர்கின்றோம். இன்று முதல் நமது உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளும் நம்முடைய ஆன்மாவும் முழு ஆரோக்கியத்துடனும் நல்ல பலத்தோடும் இருக்கின்றது. ஒரு புத்துணர்ச்சியோடு உணர்கின்றோம். நமது மூச்சு காற்றில் கவனம். மூச்சு காற்றின் மீது கவனம். அமைதியாக உணர்கின்றோம். நமது தாய் தந்தையரை எண்ணி பார்க்கின்றோம். அவர்கள் உடல்கள் முழுவதும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் முழுமையாக படர்ந்து அவர்கள் பலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கின்றார்கள். அவர்களுடைய உடல் முழுவதும் அந்த துருவ நட்சத்திரத்துடைய ஒளியாற்றல் முழுமையாக பரவுவதை நாம் உணர்கின்றோம். நமது வாழ்க்கை துணை எண்ணி பார்க்கின்றோம். அவர்கள் உடல்கள் முழுவதும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் முழுமையாக படர்ந்து அவர்களுடைய உடல் உறுப்புகள் அனைத்திலும் அவற்றை உருவாக்கிய அணுக்களுக்குள்ளும் துருவ நட்சத்திரத்துடைய ஒளியாற்றல்
முழுமையாக படர்ந்து அவர்கள் பலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கின்றார்கள். நமது வாழ்க்கை துணை எண்ணி நாம் தியானிக்கின்றோம். நமது குழந்தைகளை வரிசை கிரமமாக எண்ணி பார்க்கின்றோம். அவர்கள் உடல்கள் முழுவதும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் முழுமையாக படர்ந்து அவர்கள் பலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கின்றார்கள். ஒவ்வொருவரையும் எண்ணி பார்க்கின்றோம். அவர்கள் உடல்கள் முழுவதும் துருவ நட்சத்திரத்தின் ஒளியாற்றல் முழுமையாக பரவுகிறது. அவர்களை எண்ணி நாம் தியானிக்கின்றோம். நமது உடன் பிறந்தவர்களை எண்ணி பார்க்கின்றோம். வரிசை கிரமமாக அவர்கள் உடல்கள் முழுவதும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் முழுமையாக படர்ந்து அவர்கள் பலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கின்றார்கள். அவர்களை எண்ணி நாம் தியானிக்கின்றோம். நமது உறவுகள் மற்றும் நட்புகளை எண்ணி பார்க்கின்றோம். அவர்கள் அனைவரையும் எண்ணி பார்க்கின்றோம். அவர்கள் உடல்கள் முழுவதும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் முழுமையாக படர்ந்து அவருடைய உடல் உறுப்புகளெல்லாம் பலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கின்றது. அவர்களை எண்ணி நாம் தியானிக்கின்றோம். சேவைகள் புரிவோர்களை எண்ணி பார்க்கின்றோம். மறைமுகமாகவோ நேரடியாகவோ பலருடைய சேவைகளை நாம் பெற்றுக்கொண்டே இருக்கின்றோம். அவர்கள் அனைவரும் அவர்கள் குடும்பத்தை சேர்ந்தவர்களும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் பெற்று அவர்கள் பலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கின்றார்கள். அவர்களை எண்ணி நாம் தியானிக்கின்றோம். சேவைகள் புரிவோர்களுக்கு நன்றி. அவர்களை மனதார எண்ணி பார்த்து நாம் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கின்றோம். பௌதீக பொருட்களுக்கு நாம் நன்றி தெரிவிக்கின்றோம். நாம் பயன்படுத்தக்கூடிய அனைத்து பௌதீக பொருட்களையும் எண்ணி பார்த்து
அவை அனைத்திற்கும் நன்றி தெரிவிக்கின்றோம். நாம் பயன்படுத்தும் ஒவ்வொரு பொருட்களையும் எண்ணி பார்க்கின்றோம். அவை அனைத்திற்கும் நன்றி. பஞ்சபூத சக்திகளை எண்ணி பார்க்கின்றோம். அனைத்து பஞ்சபூத சக்திகளும் இந்த உலகத்தினுடைய உருவாக்கத்திற்கும், அனைத்து பொருட்களுடைய உருவாக்கத்திற்கும், இந்த உயிர்கள் இயங்குவதற்கும் மிக அடிப்படையாகவும் தேவையாகவும் இருக்கின்றது. அனைத்து பஞ்சபூத சக்திகளும் மிகாமலும் குறையாமலும் சரியான அளவில் இருந்து அனைத்து உயிரினங்களுக்கும் நன்மையே செய்யட்டும் என்று அவைகளுக்கும் நாம் நன்றி தெரிவிக்கின்றோம். அவைகளை எண்ணி நாம் தியானிக்கின்றோம். நாம் அன்பானவர்கள், கருணையுள்ளம் கொண்டவர்கள், தன்னம்பிக்கை உடையவர்கள், சக்தி மிக்கவர்களை உருவாக்கும் அன்பானவர்கள், பல அன்பானவர்களை உருவாக்கக்கூடிய அன்புள்ளம் கொண்டவர்கள். நாம் அன்பானவர்கள், கருணையுள்ளம் கொண்டவர்கள், தன்னம்பிக்கை உடையவர்கள், சக்தி மிக்கவர்கள், பல அன்பானவர்களை உருவாக்கக்கூடிய அன்புள்ளம் கொண்டவர்கள். நாம் அன்பானவர்கள், கருணையுள்ளம் கொண்டவர்கள், தன்னம்பிக்கை உடையவர்கள், சக்தி மிக்கவர்கள், பல அன்பானவர்களை உருவாக்கக்கூடிய அன்புள்ளம் கொண்டவர்கள். நான் எனது வாழ்நாள் முழுவதும் அனைத்து உயிர்களிடத்திலும் அன்பும் கருணையும் கொண்டிருப்பேன். எல்லா உயிர்களுக்கும் தேவையான உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாள் முழுவதும் அனைத்து உயிர்களிடத்திலும் அன்பும் கருணையும் கொண்டிருப்பேன். எல்லா உயிர்களுக்கும் தேவையான உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாள் முழுவதும் அனைத்து உயிர்களிடத்திலும் அன்பும் கருணையும் கொண்டிருப்பேன். எல்லா உயிர்களுக்கும் தேவையான உதவிகளை செய்வேன். வாழ்க அன்புடன், வாழ்க அன்புடன், வாழ்க அன்புடன். நமது மூச்சு காற்றின் மீது கவனம். நமது உடல் முழுவதும் நல்ல ஒளியாற்றல் பரவுவதை நன்றாக உணர்கின்றோம். நம்மை சுற்றிலும் நம்மோடு இருப்பவரிடத்திலும் அனைவரிடத்திலும் இந்த துருவ நட்சத்திரத்தினுடைய ஒளியாற்றல் முழுமையாக பரவியிருக்கின்றது. இந்த ஒளியாற்றல் நம்முடனே அனைத்து இடங்களுக்கும் வருகின்றது. நமக்கு ஒரு கவசம் போல் இருந்து நம்மை அற்புதமாக காத்து நிற்கின்றது. அவற்றை எண்ணி நாம் தியானிக்கின்றோம். மூச்சு காற்றின் மீது கவனம். அமைதியாக உணர்கின்றோம். நாம் இப்பொழுது இந்த தியானத்தை நிறைவு செய்ய இருக்கின்றோம். இரு கைகளையும் தலைக்கு மேல் கொண்டு சென்று ஒன்றோடு ஒன்று மெல்ல தேய்த்து தலையிலிருந்து பாதம் வரை 3 முறை வருடிக்கொள்ளவும். அந்த ஒளியாற்றல் முழுமையாக பரவுவதை உணருங்கள். 1, 2, 3. இடது கையின் மீது வலது கை வைத்து உங்கள் கண்களை மெல்ல விழியுங்கள். உங்களுடைய கைகளை பாருங்கள். வாழ்க அன்புடன், வளர்க நன்றி உணர்வுடன் என வாழ்த்தி
உங்களையும் உங்கள் குடும்பத்தினரையும் இந்த தியானத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களையும் வாழ்க அன்புடன் என வாழ்த்தி உங்களுடைய தியானத்தை கலைத்து மெல்ல உங்களுடைய சகச நிலைக்கு நீங்கள் அமருங்கள். உங்களுக்கு வசதியாக அமர்ந்து கொள்ளுங்கள். இன்று ஒரு அற்புத நாளாக உங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. உங்களுடைய உடலும் உள்ளமும் ஆன்மாவும் முழு ஆரோக்கியத்தை பெற்றிருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாக அமைய வாழ்த்துக்கள். வாழ்க அன்புடன். நன்றி.